ஒரு செயல் செய்கின்றீர்கள், அந்த செயலானது ஒரு வினையை ஏற்படுத்துகின்றது. அந்த வினைக்கு நீங்கள் இன்று பதில் சொல்லவில்லை என்றாலும் நாளை பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இதை திருவள்ளுவர் மிக தெளிவாக கூறுகிறார். தெரியுமா எப்படி சொல்றாருன்னு? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தனுக்கு நீ காலையில என்ன பண்றியோ சாயந்தரம் அது உனக்கு டபுள் மடங்கா திருப்பி வரப்போகுதுன்னு அர்த்தம். கவனமா இருந்துக்கங்கிறாரு. எவ்வளவு பெரிய வார்த்தைங்க, நினைச்சு பாருங்க. அதைத்தான் அவர் டீசெண்டாக சொல்றாரு. காலையில் என்ன பண்ணுறியோ சாயந்தரம் உனக்கு திருப்பி வரும், கவனமாறு மாட்டிப்பாங்கிறாரு. இப்போ என் கேள்வி என்னன்னா, எவ்வளவு அற்புதமான உடல் உங்களுக்கு. இந்த உடல் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? உங்களுக்கு தெரியலனாலும் இன்னைக்கு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1500 வருஷமாவது வெயிட் பண்ணும் மனித உடல் கிடைக்கிறது. மினிமம் 1000 to 1500 இயர்ஸ். புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்த்து எப்படி பாடுறாரு. ஒரு புல்லாக பிறந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி அடுத்த செடியாக மாறி, அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் அது மரமாக மாறி, அப்புறம் அது ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு இருக்கக்கூடிய மிருகம் பறவைகளெல்லாம் மாறி இந்த 6 அறிவு, இன்ஃபேக்ட் தேவைப்பட்டால் 7ஆம் அறிவு சேர்த்து ஆக்டிவேட் பண்ணலாம். இப்படிப்பட்ட இந்த மனித உடல் கிடைப்பதற்கு பல 100 வருடங்கள் வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க. எத்தனை வருஷம்? ஒரு 100 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? பல 100 வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க. இந்த பல 100 வருஷம் வெயிட் பண்ணி கிடைப்பதற்கரிய பொக்கிஷமான இந்த உடலை வைத்து உடல் கொடுத்த காரணத்தை முடிக்க போறீங்களா, இல்ல தப்பு தப்பா பயன்படுத்தி சாவ போறீங்களா?